கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, உடைய ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் கொடுத்தீர், உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். துதியான மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். ஆவியான கரங்களை பொறுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்மஸ் தினத்தை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக, எதை கொடுப்பதற்காக வந்தார் என்ற தலைப்பிலே தான் இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். எதை கொடுக்க வந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? அதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 9:8. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பினார் யாக்கோபுக்கு. அது இஸ்ரவேலின் மேல், யாக்கோபு இஸ்ரவேல் இரண்டும் ஒன்றுதான். அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தை இறங்கினது என்று சொன்னால் அந்த வார்த்தை என்னவாக இருந்திருக்க வேண்டும்? அந்த வார்த்தை எப்படியாக இருந்திருக்க வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ தேவன் இஸ்ரவேலின் மேல் இறங்க பண்ணின வார்த்தை, அது ஆதியில் இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்த வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு வார்த்தையாக அது இறங்கினது. அது என்ன கொடுப்பதற்காக அந்த வார்த்தையை தேவன் இறங்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதே யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆக சகலமும் அந்த வார்த்தையாலே தான் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல், அந்த வார்த்தையாலே அல்லாமல் வேறு ஒன்றாகவும் அது உண்டாகவில்லை, வேற எதனாலும் அது உண்டாகவில்லை. ஆக அந்த வார்த்தையினாலே தான் தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் என்று ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். சகலவற்றையும் தேவன் படைத்தார். மனுஷனை மாத்திரம்தான் தேவன் சிருஷ்டித்தார். தமது சாயலாக, தமது ரூபமாக மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனிலிருந்து மனுஷியை தேவன் உருவாக்கினார். ஆக சிருஷ்டிக்கப்பட்டது மனுஷர்கள் மாத்திரம்.
மற்றபடி அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையுமே உண்டாயிற்று. அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினது. வேற எதுவுமே உண்டாக்க முடியவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்ததாம்? அது ஜீவனாய் இருந்ததாம். அது மனுஷனுக்கு ஒளியாகவும் இருந்ததாம். ஆக அந்த வார்த்தை ஒளியாக இருந்திருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒளி என்கிற வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுகிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. ஏனென்றால் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டிக்கும் பொழுது பகலையும் இருளையும் வெவ்வேறாக தேவன் பிரித்தார். பகலிலே வெளிச்சம் உண்டாகத்தக்க ஒளியை தேவன் படைத்தார். ஆக இந்த இடத்திலே அந்த ஒளியாய் இருந்தார் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையிலே ஒளி இருந்தது என்று சொல்லும் பொழுது, அது மனிதனுக்கு வாழ்க்கை கொடுக்கிறதாக, நல்வாழ்க்கையை காட்டுவதாக இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. மனிதனுடைய வாழ்க்கையில பாவ இருள் என்கிற ஒரு இருள் பிரகாசித்திருந்தது. அந்த ஒளி அந்த இருளிலே, அந்த பாவ இருளிலே அவனுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுத்தது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சரி, இப்போ இவ்வளவு நேரம் அந்த வார்த்தையையே நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை ஒளியாக இருந்தது, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தை தேவன் என்றும் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வார்த்தை என்ன? அதையும் அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப இஸ்ரவேலின் வம்சத்தின் வழியாக இறங்கிய அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சகல விதமான இருள், பயம் என்கிற இருள், மரணம் என்கிற பயம் என்கிற இருள், ஆக எல்லா பாவ இருள்களையும் அது அகற்றுவதற்கு ஏதுவாக இருந்தது. அது அகற்றுகிற ஒரு ஒளியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஆக மாம்சமாக வந்த இயேசு தேவனுடைய ஒரே பேரானவருடைய வல்லமை உடையவராக அவர் இருந்தார், மகிமை உடையவராக அவர் இருந்தார். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்ப இவனுக்கு பின்னாடி வருகிறவர் என்று சொல்லும் பொழுது இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக வந்தவன். ஆக இவனுக்கு பின்பாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், மாம்சமாகி வருகிறார். அந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி நமக்குள்ளே வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27 முதல் நாம் பார்க்கிறோம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். ஒரு தேவதூதன்
இந்த கன்னிகை ஆகிய மரியாளிடத்திலே வருகிறான். வந்து அவன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே என்று அவளை அழைக்கிறான். ஆக அங்கேயும் வார்த்தைதான் சொல்லப்படுகிறது. மரியாளிடத்திலும் வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆக இவளோடு கர்த்தர் கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி. அநேக ஸ்திரீகள் இந்த மரியாளின் காலத்தில் கன்னிகைகள் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இந்த மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாயிருந்தாள். இந்த மரியாளை தேவன் தேர்ந்தெடுத்தார். இங்கே அதை தான் நாம் பார்க்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆசீர்வதிக்கப்பட்டவளாக அவள் இருந்தாள். கிருபை பெற்றவளாக அவள் இருந்தாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆக அவன் சொன்ன அந்த வார்த்தை, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி என்கிற அந்த வார்த்தையை குறித்து இவர் கலக்கமடைகிறார். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அவள் சிந்திக்கிறவளாக அவள் இருந்தாள். ஒரு சில நிமிடங்கள் அல்ல ஒரு சில நொடிகள் தான் இருக்கும். அடுத்தடுத்து தேவதூதன் தான் வந்த நோக்கத்தை அவன் சொல்ல வேண்டும். அவன் பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறான். நீ பயப்படாத, கலங்காத. நீ கலங்குற, இந்த வார்த்தையை கேட்டு நீ கலங்காத. நீ தேவனிடத்திலே நீ கிருபை பெற்றாய். நான் உன்னை கிருபை பெற்றவள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த வார்த்தையாகிய தேவனிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கப்பட்ட கிருபை. ஆக அப்படிப்பட்ட ஒரு கிருபை படைத்தவளாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு நீ இயேசுன்னு பெயரிடணும். எங்க கன்னிகை, இவளுக்கு திருமண நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் இவளுக்கு வருகிற வார்த்தை, உனக்குள் ஒரு ஜீவன் வரப்போகிறது, ஆக ஒரு குமாரனை நீ பெறுவாய் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான குமாரன் என்னப்படுவார். அந்த வார்த்தை எப்படி இருக்கிறதாம்? பெரியவராக இருக்கும். இந்த பூமியிலே மாம்சமாகி வரும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி வரும் பொழுது அது பெரியவராக இருக்கும். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படும். கர்த்தராகிய தேவன் உங்கள் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள். ஆனால் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று தொடங்கியிருக்கும். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த வார்த்தை
மாம்சமாகிறது. அந்த மாம்சமாக மனுஷனை போல உருவாகிற அந்த வார்த்தைக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை பெரியவராக இருக்கும். அந்த மாம்சமான அந்த வார்த்தை உன்னதமானவருடைய குமாரன் எனப்படும். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவருடைய பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய தேவன் தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். அவருக்கு அதை கொடுப்பார். இவர் எதை நமக்கு கொடுப்பார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். இவருக்கு பிதா தாவீதின் சிங்காசனத்தை கொடுக்கிறார். இவர் நமக்கு எதை கொடுக்க வந்திருக்கிறார்? அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. எந்த வார்த்தை மாம்சமாகி ஒரு கன்னிகையாக மரியாளிடத்திலிருந்து பிறந்ததோ, ஒரு மனுஷர் குமாரனாக வந்ததோ, பெரியவராக உன்னதமானவருடைய குமாரனாக வந்ததோ, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இதை சொன்ன உடனே அன்றைக்கு மரியாள் தேவதூதை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை நான் அறியேனே என்று சொல்லி அவள் கேட்கிறாள். நீங்க சொல்றதெல்லாம் சரி, இது நடக்கட்டும். நான் தான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று அவள் கேட்கிறாள். அவள் கேட்கிற கேள்வி நியாயமான உலக பிரகாரமான கேள்வி. ஆனால் தேவ சித்தம் என்ன? வார்த்தையாகிய தேவன் அந்த வார்த்தையே மாம்சமாக மாற்ற வேண்டும். மாற்றி அந்த மாம்சத்தின் வழியாக மனிதனை மரண இருளிலிருந்து, பாவ இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் நோக்கம். அதற்கு ஒரு கன்னிகை தேவை. அவள் மரியாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும். எப்படிங்க இருக்கும்? அவ சொல்றான், கேட்கட்டோன்னே தேவதூதன் சொல்றான், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நல்லா கவனித்து கொண்டு வாருங்கள். இந்த வார்த்தைகளை கைகளிலே வேதாகமத்தை எடுத்து நீங்கள் அதை பாருங்கள். லூக்கா 1:35. பரிசுத்தாவி உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. எது பரிசுத்தம் உள்ளது? வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி இவள் மூலமாக ஒரு பரிசுத்தமுள்ள தேவ குமாரனாக பிறக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அவர் ஒரு ஒளியை கொடுப்பதற்காக. அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த மரண இருளிலே அவனுக்கு ஒளியாக யார் இருந்தது? தேவன் இருந்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக அந்த வார்த்தை வெளிவந்து நமக்கு ஒளியாக இருக்கிறது.
நம்முடைய குடும்பம் செழித்தோங்க, சந்ததி செழித்தோங்க, நம்முடைய வாழ்க்கை செழித்தோங்க, நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருப்பதற்காக அந்த வார்த்தை பரிசுத்தம் உள்ளதான வார்த்தையாக இருந்தது. அது தேவனுடைய குமாரனாக மரியாளிடத்தில் பிறந்தது. இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒரு குமாரனை தேவன் அங்கே கொடுத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் பிதாவாகிய தேவன் எதையுமே செய்ய மாட்டார். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் கொண்டாடுகிறோமே, நமக்காக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், மறுபடியும் உயிர் தெழுந்தார். எதற்காக? நம்முடைய மரண இருளின் பயத்திலிருந்து நமக்கு ஒளியை கொடுப்பதற்காக அவர் இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் 1:16 பார்த்தீங்கன்னா, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவ கிருபை. நாம் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது நாம் தேவனுடைய கிருபையை பெறுகிறதற்கான ஒரு பண்டிகை. இந்த கிறிஸ்து பிறந்த தினம் என்பது நமக்கு ஒளியை கொடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு இருள் சூழ்ந்த, சமாதானம் இழந்த, சந்தோஷம் இழந்த, நிம்மதி இழந்த அந்த இருளிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு ஒளியாக இயேசு வந்தனார். இந்த கிறிஸ்துமஸ் தினம். ஆக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் பொழுது தேவன் எனக்கு ஒளியாக, எனக்கு கிருபையின் மேல் கிருபை கொடுப்பதற்காக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இன்றைக்கு கொடுத்த நாள் என்ற உணர்வோடு நாம் கொண்டாட வேண்டும். அவர் கொடுத்தார். எதற்காக? அவர் நமக்கு கொடுப்பதற்காக. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் என்பது இயேசு கிறிஸ்து. சகலமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்பட்டது, கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இங்கே 16ஆம் வசனம் சொல்றான், அவருடைய கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் தினத்தில் நாம் கொண்டாடும் பொழுது அவர் பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆக பரிபூரணம் உள்ளவர் இன்றைக்கு பிறந்த தினம். உலகத்திலே ஒரே பேரானவருடைய தேவகுமாரனானவர் பிறந்த தினம் இன்றைய தினம். நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார். நமக்கு சில நன்மைகளை கொடுப்பதற்காக அவர் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒளியை கொடுப்பதற்காக அவர் கொடுக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றுவதற்காக அவர் கொடுக்கப்பட்டார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க வந்தார். இந்த பூமியிலே கன்னிகையாக மரியாளின் மூலமாக வந்தார். 3 காரியங்களை கொடுக்க வந்தார். முதலாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுக்க வந்தார். அதுதான் முதல் காரியம், விசேஷமானது. ஒருவனுடைய பிறப்பின் போதே அவனுடைய மரணம் உண்டு. ஆக உலக பிரகாரமாக மாம்சமாக வந்த இயேசு கிறிஸ்து, நமக்காக பிதாவினால் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கிறதற்காக வந்தார். தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். செபுதேவின் குமாரருடைய தாய் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்பா அவர் சொல்கிறா, என் பிள்ளைங்க 2 பேரும் உடைய சீசராக இருக்கிறாங்க. அதில் ஒருவன் உம்முடைய வலது பாரிசத்திலும் இன்னொருவன் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். ஒருவன் வலது பாரிசத்திலே, இன்னொருவன் இடது பாரிசத்திலே. அவளுடைய ஆசை தவறில்லை. அவளுக்குள் இருக்கிற அந்த ஆசை, தன் பிள்ளை 2 பேரும் தேவன் பரத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் இருவரும் வலதுபுறத்தில் ஒருவரும் இடதுபுறத்தில் ஒருவருமாக இருக்க வேண்டும். அவள் எதிர்பார்த்ததிலே தப்பில்லை. ஒரு தாயாக தன் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பதை அவள் கேட்கிறாள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. அவர் சொல்றார், என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். கூடும். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் வேறொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல. நான் உலக பிரகாரமாக என் பிதாவினால் அனுப்பப்பட்டு கொடுக்கப்பட்டு வந்தவன் உங்களுக்காக. நான் மறுபடியும் பிதாவின் ராஜ்யத்துக்கு போய் நான் இருக்கும் பொழுது, நீ கேட்ட மாதிரி வலது பக்கத்தில் ஒருத்தர் இடது பக்கத்தில் உட்கார வைக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் அது ஏன் காரியம் கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற வரையில் வேணாம், நான் குடிக்கிற தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம், நீங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் பரத்தில் யாருன்றதை பிதாதான் முடிவெடுப்பார். உங்களில் எவன் முதன்மையாய் இருக்க விரும்பினாலோ அவன் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டாம். எவன் முதன்மையாக இருக்க விரும்புகிறானோ அவன் ஊழியக்காரன். இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். நினைப்பது தப்பல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே மத்தேயு 20:28 பாருங்கள், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும். மற்றவங்களை வேலை செய்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வரலைங்க. மற்றவங்களை வேலை வாங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வரல. அவர் ஊழியம் செய்யவும் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த தினத்திலே நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியம் என்பது
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த பொறுப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்புகளை தான் நான் சொல்லுவேன். ஆக ஊழியம் செய்வதற்காக தான் இந்த கிறிஸ்து பிறந்த தினம். நீங்கள் ஒரு வேலை செய்வீர்கள், ஏதாவது வேலையில் இருப்பீர்களே, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நல்லபடியாக வேலை செய்ய வேண்டும். ஆக ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் வந்தார். அப்போ பாருங்க, ஒரு தாய் கேட்கிறாள், அவளுக்கு இவர் கொடுக்குற பதில், நான் மற்றவங்களை வேலை வாங்கிறதுக்கு வரல, நான் என்னையே கொடுக்க வந்திருக்கிறேன், நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இயேசு வந்தது தம்முடைய ஜீவனை கொடுக்க. ஊழியத்தை செய்யுங்கள் என்று எல்லாரையும் அனுப்பிவிட்டு உட்கார்ந்திருக்கல்ல, இவர் இறங்கி அங்கே ஊழியம் செய்வதற்காக அவர் வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது. அன்பை பற்றி நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரியாமல் இருக்கிறோம். ஆக அந்த அன்பை இன்னதென்று அறிந்திருக்கிறோமா, அதை தான் அங்கே பார்க்கணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் அங்கே எழுதுவார் கொரிந்து பட்டணத்தாருக்கு, நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசமிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசனத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலையை பெயர்த்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆக அன்பு என்பதுதான் அங்கே முக்கியம். அன்பு இருந்தால்தான் எதையுமே கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நாம் மற்றவர்களுக்காக நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்பதில்ல, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலிருந்து நாம் முடிவெடுக்க வேண்டும். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்று சொல்லி 1 யோவான் 3:16 பார்க்கிறோம். ஜீவனை கொடுக்க அவர் வந்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அந்த அன்பினாலே நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அதனால தான் பவுல் அங்கே எழுதும்போது சொல்லுகிறார், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நான் எல்லாத்தையும் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனம் எனக்கு இல்லை. 4ஆம் வசனத்திலேருந்து பாருங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். அன்பு எப்படிப்பட்டது? சகலத்தையும் தாங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து சிலுவையில் நமக்காக அடிக்கப்படும் பொழுது சகலத்தையும் தாங்கினார், சகலத்தையும் விசுவாசி, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும், ஆனால் என்ன செய்யாது? அன்பு
ஒழியாது. 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த பூமியில் 3 இப்ப நிலைச்சிருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்போ நான் விசுவாசம் பெருசு இல்லையா? விசுவாசத்தினால தானே ஆபிரகாம் நீதிமானா மாறினா. அதுதானே அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. அப்போ விசுவாசம் தானே பெருசு. அவன் நம்பலையா? அவன் நம்புதானே. அந்த நம்பிக்கை இருக்கிறது தானே பெருசு. நம்புவது தானே பெருசு. தப்பு இல்லை. ஆனால் இது 3ல் அன்பு தான் பெரியது. ஏன்னா அந்த அன்பு பார்த்தீங்கன்னா நிலைத்திருப்பது கடினம். இந்த உலகத்தில் அன்பு நமக்குள் நிலைத்திருப்பது ஒரு கடினமான ஒரு காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 15ஆம் வசனமும், நானே நல்ல மேய்ப்பன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். இவர் யாரை மேய்த்தார்? சீசர்கள். தன்னோடு தன்னை நம்பி தன்மேல் விசுவாசம் வைத்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் இவர் ஒரு பிரதான மேய்ப்பராக இவர் இருந்தார். இந்த மேய்ப்பன் ஆடுகளுக்காகவும் தன் ஜீவனை கொடுக்கிறார். அவரை நம்பி வருகிற ஜனங்களுக்காக ஜீவனை கொடுப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்திலே கொடுக்கப்பட்டார். இவர் நமக்காக இயேசு கிறிஸ்து தமது ஜீவனை கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23:46, பிதாவே உம்முடைய கைகளில் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். ஆக தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுப்பதற்காக. அதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், 10 கற்பனைகள் என்று பல வகையான காரியங்களை இருந்தார்கள். அதனால் பாவங்கள் பெருகினது. அதனால தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பூவுலகத்துக்கு அனுப்பி நம் எல்லாருக்காகவும் வரப்போகிற சந்ததிகளுக்காகவும், அவருடைய வருகை தாமதிக்குமானால் அதுவரைக்கும் வருகிற சந்ததிக்காகவும் தேவன் அவரை கொடுத்தார். அவரும் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார் என்று பார்க்கிறோம். 2வது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 18:11, மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். எவையெல்லாம் கெட்டுப்போனதாக இருந்ததோ அவைகளை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும்
பாத்திரம் உள்ளது. அவர்களில் அந்த வார்த்தையானது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஆக பாவிகளை ரட்சிக்க, பாவிகளாகிய நம்மை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பிறந்த தினம், மாம்சமாகி இந்த உலகத்தில் கன்னி மரியாளிடத்தில் பிறந்த தினம் இந்த தினம். இதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இதற்காக தான் பிதாவினால் கொடுக்கப்பட்டார். நமக்காக, நமக்கு ஒரு குமாரனாக, தேவகுமாரனாக நமக்கு கொடுக்கப்பட்டார். அவருடைய ஒரே பேரான குமாரனாக கொடுக்கப்பட்டார், நம்மை ரட்சிப்பதற்காக. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:17. யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தம்முடைய குமாரனை உலகத்தில் நியாயத்தை பண்ணணும்னு சொல்லி அனுப்பாம, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ தெரியுதுங்களா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆக பாலகனாக மரியாளிடத்தில் பிறந்தார், வளர்ந்தார், குமாரனாக, தேவகுமாரனாக சகலவித காரியத்திலிருந்தும் நம்மை ரட்சிக்க, பாவிகளாகிய நம்மை ரட்சிக்க அவர் பிதாவினால் இங்கே அனுப்பப்பட்டு வந்தார். பிதாவின் சித்தத்தின்படி அவர் வந்தார். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நாம் ரட்சிக்கப்படுகிறதற்காக நம்மை அர்ப்பணிக்கிறோமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் கேட்பான் சிறைச்சாலையில் அதிபதிக்காரன், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, ஞானஸ்நானம் பெற்றுக்க, நீ ரட்சிக்கப்படுவ. பவுல் அங்கே சொல்லுகிற வார்த்தை, ரட்சிப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே உட்கார வைப்பார். ஆக நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வு, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக அவர் நடந்து போகிறார். அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன், சகை என்கிற ஆயக்காரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் அவனால் எக்கி பார்க்க முடியவில்லை. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பாதைக்கு முன்னாக ஓடிப்போய் அந்த ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அந்த மரத்தில் இருந்து கீழே இருந்து பார்க்கிறான். இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இவர்தான் இயேசுவோ என்று அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். 5 சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே நீ இறங்கி வா. யாருங்க இவனை அறிமுகப்படுத்தி வச்சது? யார் அறிமுகப்படுத்தவில்லை? இந்த காட்டத்தி மரத்தில் இருக்கிறான் பாருங்க, இவன் ஆயக்காரன், மகா பொல்லாதவன், பணத்தை பயங்கரமாக லஞ்சமாக வாங்குறவன். யாரும் சொன்னாங்களா? இவர் தேவகுமாரன், இவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆக அவர் கூப்பிட்டார், சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வீடாகிய நம்முடைய இருதயத்திலே அவர் தங்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே அவர் தங்க வேண்டும்.
நம்முடைய வீட்டிலே அவர் தங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி சொன்ன மாத்திரத்திலே அவன் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். மற்றவன்லாம் முறுமுறுக்கிறான், மோசமானவன், அவன் வீட்டுக்கு இவர் போகிறாரே. சகேயு வீட்டுக்கிட்ட போனோன்னு நின்றுட்டு திரும்புகிறான், கதவை திறந்துட்டு நின்றுட்டு திரும்புகிறான். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துறேன். இயேசு பிறந்த நாள், அவனுடைய வீட்டில், அவன் உள்ளத்தில் இயேசு பிறந்த நாள். அவனுக்கு அன்னைக்கு தான் கிறிஸ்மஸ், அவன் வீட்டுக்கு அன்னைக்கு தான் கிறிஸ்மஸ், அவன் உள்ளத்தில் அன்னைக்கு தான் கிறிஸ்மஸ். என் ஆஸ்திகளில் பாதியை கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. எவன் ரட்சிக்கப்படுகிறானோ அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக மாறுகிறான். அது மாத்திரமல்ல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். சகைவினுடைய உள்ளத்திலே கிறிஸ்மஸ் இருந்தது, கிறிஸ்து பிறந்திருந்தார். சகைவின் வீட்டிலே கிறிஸ்து பிறந்திருந்தார். அதே போல் இன்றைக்கும் நம்மை ரட்சிக்க கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே பிறந்திருப்பார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அங்கேயும் அன்புதான் கிரியை செய்கிறது. ஆக உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எப்படி? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் வாழ்க்கை கெட்டு போயிடாம, வீணா போயிடாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவருடைய ராஜ்யத்திலே இருக்கும்படிக்கு தேவன் அவருடைய குமாரனை தந்தருளினார். உலகத்திலே கிறிஸ்து பிறந்ததற்கு காரணமே நாம் நித்திய ஜீவனை அடைவதற்காக. நீங்கள் நித்திய ஜீவனை உங்களுடைய இருதயத்தில் அடைவதற்காக, உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அடைவதற்காக. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அது வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று, அளிப்பேன் என்று சொல்லி சொன்னதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆக கண்டிப்பாக அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்மை பாவிகள் என்று ஒப்பு கொடுத்து நம்மை ரட்சிக்க நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய வசனம் என்கிற அந்த வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு தான் நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கிறார்.
இயேசுவை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். ஆக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். நாம் அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அதற்கு சாட்சியாம். ஆக இந்த கிறிஸ்து பிறந்த தினத்தில் அது சாட்சி. கிறிஸ்து பிறந்தார் என்பதே நமக்கு ஒரு சாட்சி. நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் கிடைக்கும் என்பதற்கு ஒரு சாட்சி. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என் ஆடுகள் அவரை நம்பி வர ஜனங்களை தான் அவர் ஆடுகள்னு சொல்றார். அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் என்பது நம்மை தான் சொல்லுகிறார். ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இந்த கிறிஸ்து பிறந்த தினத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆனால் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வந்த இயேசு அவருடைய கையிலிருந்து நம்மை யாரும் பிடுங்க முடியாது. சத்துருவானவன் பிடுங்க முடியாது. எவனை விழுங்கலாம வென்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கத்தைப் போல கெச்சுகிற சிங்கத்தைப் போல சுற்றி திரிகிற பிசாசானவன் அவருடைய கையிலிருந்து நம்மை பிடுங்க முடியாது. ஏனென்றால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை பார்க்கிறோம். ரோமர் 6:22-23. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நீ பரிசுத்தமாக இந்த கிறிஸ்து பிறந்த தினத்திலிருந்து நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும். பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். சகைவை போல விடுவிக்கப்படுகிறோம். பலன் என்ன? பரிசுத்தமான. அதனுடைய பலன் என்ன? நித்திய ஜீவன் அவனுக்கு வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரமோ. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆக 3 காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். 1, இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்க வந்தார். 2, இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வந்தார். 3, இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்து பிறந்த தினத்திலே இந்த கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்காக ஜீவன் கொடுக்க வந்தீர். நீர் மரித்தீர், உயிர்த்தீர். ஆண்டவரே, எங்களை சகையை போல எங்களையும் ரட்சிக்கிறதற்காக வந்திருக்கிறீர். எங்களை ரட்சிக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த கிறிஸ்மஸ் தினத்திலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பை தருவீராக. இந்த கிறிஸ்மஸ் தினத்திலிருந்து எங்களுக்கு நித்திய ஜீவனை, இந்த செய்தி கேட்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனை கொடுப்பீராக. ஆண்டவரே, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, எப்படி சகைவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டானதோ அதே போல மாற்றம் உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய சகல சிறுமையும் சகல வறுமையும் தரித்திரங்களும் எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர். உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள்
அவர்களும் ஐஸ்வர்யவான்களாய் மாற தேவரீர் அவர்களை ஆசீர்வதியும். அவர்களை ஆசீர்வதித்து நீர் நடத்தும் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வித்து நடத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து பலப்படுத்தும். இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்து பிறந்த இந்த தினத்தில் அவர்கள் சந்தோஷமாய் தங்கள் குடும்பத்தோடு இருக்க கிருபை செய்யும். இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள், எனக்கு ஜீவன் கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார், என்னை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார், எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன் எனக்காக வார்த்தையாகிய இயேசுவை கொடுத்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. நான் கிருபை பெற்றவன், நான் கிருபை பெற்றவள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறேனே யூடியூப் வழியாக, நான் கிருபை பெற்றவன், நான் கிருபை பெற்றவள் என்று ஒவ்வொருவரும் சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கிருபை பெற்றிருப்பார்களாக. அவருடைய கிருபை அவர்களை நிர்மூலமாகாமல், நம்முடைய கிருபை அவர்களை செழித்தோங்கச் செய்வதாக. நம்முடைய கிருபையினால் அவர்களை காத்துக்கொள்ளும். துதிக மகிமையெல்லாம் தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய வார்த்தையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் சந்தோஷத்தையும் அதிகமாய் கொடுப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.